கெட்டிமலம் சீரியல்ல அடுத்ததா என்னெல்லாம் நடக்கலாம்னு ஒரு ப்ரெடிக்ஷன் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அபிராமிக்கு அந்த நகை மேலே சந்தேகம் வருது. இது கவரிங்கா இல்லை கோல்டானு செக் பண்ணி பார்த்துருவோம். ஆச்சாரியை வர சொல்லி சொல்கிறாங்க. ஆச்சாரி செக் பண்ணி பார்த்துட்ருக்க அபிராமி ரொம்ப ஆர்வமாக, என்னங்க ஐயா அது கவரிங் தானே அப்படின்னு கேட்க, இல்லைம்மா இது தங்கம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க ஐயா சொல்கிறீங்க, தங்கம்மா இது, நல்லா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனே அவர், இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு என் மேலே சந்தேகமாக இருந்தால் வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இது தங்கம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அபிராமியால் எதுவுமே பேச முடியாமல் போகுது. சரின்னு அந்த நகையை வெற்றிக்கும் போட்டுருவாங்க. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வெற்றி தான் இருப்பார். ஒன்று அவர் நகையை மாற்றி வச்சிருக்கணும், இல்லைன்னா அந்த ஆச்சாரிக்கிட்ட பொய் சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தீபாவுக்கு அவங்க அம்மா மேலே பயங்கர கோவம். என்னம்மா இப்போ உனக்கு சந்தோஷமா, என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டல, அவங்க போட்டது கவரிங் நகைன்னு வேற நீ பேசினல்ல, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே போகிறாங்க. ஒரு சில நகையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அம்மா, இவங்க துளசிக்கு 10 சவரன் போட்டிருக்காங்க. இப்போ நீ எனக்கு போட்டதில் நான் 10 சவரனை மட்டும் எடுத்துக்கிட்டேன். மற்ற நகையெல்லாம் இதோ இருக்கு பாரு, இந்த நகையை நீயே எடுத்துகிட்டு போ, எனக்கு தேவையில்லை இந்த நகை அப்படின்னு சொல்ல, என்னடி பேசுகிற நீ, இந்த நகையெல்லாம் நான் உனக்காக ஆசாசியாக போட்டிருக்கேன், இது போய் வேண்டான்னு சொல்கிற அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா, எப்படி இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறியோ, உனக்கு நகை தானே முக்கியம், இந்த நகையெல்லாம் நீயே எடுத்துகிட்டு போ, எனக்கு தேவையில்லை, எனக்கு அந்த 10 சவரன் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அந்த நகையை கொடுக்குறாங்க. கேசவன் இந்த நகையெல்லாம் மாற்றி வச்சிருப்பாரு. அந்த உண்மையெல்லாம் எப்போ வெளியே வருமோ. அதுக்கப்புறமா அஞ்சலியும் அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே அஞ்சலிக்கு திடீர்னு மயங்கி விழுந்துருவாங்க. அப்போது மகேஷ் ரொம்ப பதட்டமாகி டாக்டரை வீட்டுக்கே வர வைக்கிறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ப்ரெக்னென்சி டைமில் நார்மல் தான் அப்படின்னு சொல்லி டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. அப்போது அஞ்சலிக்கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்குறாங்க. வீட்டை பார்க்குறாங்க. இந்த வீட்டில் உங்களை தவிர வேறு யாரும் இல்லையா அப்படின்னு கேட்க, ஆமாம் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிம்மா நீ மட்டும் தனியாக இருக்க அப்படின்னு கேட்க, அதான் அவர் என் கூட இருக்காருல்ல அப்படின்னு சொல்ல, இல்லை அவர் எனி டைம் உன் கூட இருக்க முடியாதுல்ல, அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டார்னா நீ தனியாக தானே இருக்கணும், எனக்கே பயமாக இருக்கு, நீ எப்படிம்மா இங்கே இருக்க அப்படின்னு சொல்ல, மகேஷ் டாக்டருக்கு காஃபி போடுறதுக்காக கிச்சனுக்கு போயிருப்பாங்க. இந்த டாக்டர் பேசினதெல்லாம் கேட்டு மகேஷ்க்கு பயங்கர கோவம் வருது. இல்லைம்மா, இந்த மாதிரி டைமில் உன் கூட யாராச்சும் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், எப்படி இந்த மாதிரி இருக்க நீ, அதுவும் இந்த ஏரியாக்குள்ளே வரத்துக்கே பயமாக இருக்குது, ஆள் நடமாட்டமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்ல மகேஷ்க்கு பயங்கர கோவம் வருது. அப்போது அஞ்சலி சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை டாக்டர், நீங்களே ஒரு 2 நாள் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிரும், அவர் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்ல, இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே இதுக்கு மேலே பேச விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மகேஷ் காஃபி எடுத்துகிட்டு வராரு. டாக்டர் பேசி முடிச்சுட்டு, நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க, இருந்தாலும் இவங்க கூட யாராச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் ஏன் இவங்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி மகேஷ் கோவப்படுறாரு. இன்னொரு பக்கம் அஞ்சலியோட பாட்டி லக்ஷ்மி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, லக்ஷ்மி, நம்ம அஞ்சலி முழுகாமல் இருக்கா, அவள் அந்த வீட்டில் தனியாக இருக்கா, அவள் எப்படி இருக்காளோ என்னவோ, எனக்கு அவன் ஞாபகமாகவே இருக்குது, நாம் போயிட்டு அவளை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி, சரிங்க அத்தை, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி, நான் அங்கே இருந்து அஞ்சலியை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ லக்ஷ்மி, எப்படி அது, நாம் போய் எப்படி அங்கே இருக்கிறது அப்படின்ற மாதிரி லக்ஷ்மி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் பாட்டி ரொம்ப பிடிவாதமாக, நான் அஞ்சலியை பார்த்தே ஆகணும், அங்கே போயிட்டு நான் அஞ்சலி கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மகேஷ் இந்த விஷயத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.